அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2025 கேலண்டர் இயருக்கான பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அட்மிஷனுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு விண்ணப்பித்தவர்களில் தகுதியான நபர்கள் தெரிவு செய்யப்பட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக எலிஜிபிலிட்டி லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இணைய வழியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடைபெறுகிறது. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய விவரங்களை தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில் 2025 கேலண்டர் இயருக்கான பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனுக்காக அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடைபெற உள்ளது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கு தகுதியான நபர்களுக்கு எலிஜிபிலிட்டி லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது. அதை தெரிந்து கொள்வதற்காகவும் இணைய வழி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடைபெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடப்பட்டுள்ளது. அதை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnou.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்னு போயிட்டு இருக்கு. கேலண்டர் இயர் 2025 பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் அப்ளிகன்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது விண்ணப்பித்தவர்களில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கு தகுதியான நபர்களோட லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்னு ஓபன் ஆகும். தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி கேலண்டர் இயர் 2025 பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அட்மிஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் அப்ளிகன்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. டேட் ஆஃப் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 15/12/2024 சண்டே அன்று நடைபெறும். இந்த லிஸ்ட்ல விண்ணப்பித்தவர்கள் உங்களது பெயர் இருக்கா அப்படிங்கறத பார்த்து தெரிந்து கொள்ளலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்காக எலிஜிபிலிட்டி லிஸ்டில் உங்களது பெயர் இருக்கா என்பதை இந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பித்தவர்களில் 527 நபர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான எலிஜிபிள் லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் உங்களது பெயர் இருக்கா அப்படிங்கறத பத்தி. உங்களது பெயர் இந்த லிஸ்டில் இருந்தால் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இணைய வழியாக நடைபெறும். அதை பத்திய ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்திருக்காங்க. திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா கேலண்டர் இயர் 2025 பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அட்மிஷன் கேலண்டர் இயர் 2025 இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டேட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 15/12/2024 டைம் 11 AM to 1 PM அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கு தகுதியுள்ளவர்கள் முதலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய டைமில் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnou.ac.in. இந்த வெப்சைட்ல அந்த லிங்க் கொடுத்திருப்பாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கான லிங்க் கொடுத்திருப்பாங்க. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க TNOU URL அதாவது www.tnou.ac.in இந்த வெப்சைட் லிங்கை ஓபன் பண்ணணும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் லிங்க் கொடுத்திருப்பாங்க. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி லாகின் பண்ணணும். லாகின் பண்றதுக்காக உங்களது ஆதார் நம்பர், உங்களது டேட் ஆஃப் பர்த், அதாவது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கும் போது அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்க ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே என்டர் பண்ணிருப்பீங்க. அந்த ஆதார் நம்பரை நீங்க என்டர் பண்ணி உங்க டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்க என்டர் பண்ணணும். இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்க யூசர் ஐடி அதாவது ஆதார் நம்பர், அப்புறம் பாஸ்வேர்டு உங்க டேட் ஆஃப் பர்த். பாஸ்வேர்டு என்ன ஃபார்மேட்ல என்டர் பண்ணணும் அப்படின்னா இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் 15/1/1993 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்டர் பண்ண வேண்டியது 15/11/1993 அந்த மாதிரி என்டர் பண்ணணும். இடையில எந்த சிம்பிள் லைன் எதுவுமே என்டர் பண்ணக்கூடாது. டைரக்டா உங்க டேட் ஆஃப் பர்த் நம்பர் மட்டும் என்டர் பண்ணணும். டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். வெல்கம் டு தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல டேக் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டேக் டெஸ்ட் அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்க எக்ஸாமினேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இந்த ஸ்கிரீன்ல தெரிவது போல் திருப்பியும் இந்த டேக் டெஸ்ட் அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட்ல ரீட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் 11:28 AM to 1:30 PM. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 மதிப்பெண்களுக்கு 100 வினாக்கள் கேட்கப்படும். இணைய வழி தேர்வின் போது பக்கத்தை ரீஃப்ரெஷ் செய்யவோ பேக் பட்டனை கிளிக் செய்யவோ கூடாது. ஒவ்வொரு வினாக்களுக்கும் பதிலளித்த பிறகு நெக்ஸ்ட் அண்ட் சேவ் அந்த பட்டனை மட்டும் தான் நீங்கள் என்டர் செய்ய வேண்டும். வினாவிற்கான பதிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் பட்டனை அழுத்தினால் மட்டுமே உங்களது வினா சேமிக்கப்படும். ஒரு வினாவிற்கு பதிலளிக்கவில்லை என்றால் தேர்வு செய்யாத விருப்பங்கள் அல்லது முயற்சி செய்யப்படவில்லை என கருதப்படும். எல்லா வினாக்களையும் முடித்த பிறகு சப்மிட் பட்டனை அழுத்தினால் மட்டுமே உங்களது எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ரீட் பண்ணி ஸ்டார்ட் எக்ஸாம் இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களது வினாக்கள் திரையில் தோன்றும். ஒவ்வொரு வினாவாக நீங்கள் கிளிக் செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வரும். ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க ஆன்சர் பண்ணலாம். தேர்வு வினாக்களோடு விருப்பங்கள் காட்டப்படும். தயவு செய்து சரியான பதிலை தெரிவு செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். அந்த வினாவிற்கான பதில் சேமிக்கப்பட்டு அடுத்த வினா காட்டப்படும். இந்த மாதிரி ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒவ்வொரு வினாவா
ஆட்டோவா உங்களுக்கு வரும். சரியான ஆன்சரை நீங்கள் கிளிக் செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வரும். இங்க ஸ்கிரீன்ல டைம் ஓடிட்டே இருக்கும். 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுத்திருப்பாங்க. 11:30 1 மணி வரை. முந்தைய வினாவிற்கு செல்ல வேண்டும் என்றால் இங்க பேக் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு போலாம். எக்காரணத்தை கொண்டும் உங்களது கம்ப்யூட்டர்ல பேக் பட்டனை பிரஸ் பண்ணக்கூடாது, ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடாது. அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்த பிறகு இறுதியாக சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். சமர்ப்பித்த பிறகு விடைகளில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் செய்ய இயலாது. தேர்வின் இடையே எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஆரோவை கிளிக் பண்ணக்கூடாது. அப்புறமா முக்கியமா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஷெட்யூல்ட் 15/12/2024 சண்டே காலை 11 மணி முதல் 1 மணி வரை 2 ஹவர் 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வழங்கப்படும். 100 மதிப்பெண்களுக்கு. நெகட்டிவ் மார்க் கிடையாது. இவ்வாறு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஆகவே B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷனுக்காக விண்ணப்பித்தவர்கள் 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு முன்பாக உங்களது கம்ப்யூட்டர் அல்லது ஏதாவது பிரவுசிங் சென்டர்ல ரெடியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 11 மணிக்கு சரியாக இந்த லிங்க் வெளியிடப்படும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் செய்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிட்டுள்ளவாறு உங்களது என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிவுகள் 23/12/2024 அன்று வெளியிடப்படும். அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுபவர்களுக்கு 2025 கேலண்டர் இயர் B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கான அட்மிஷன் கிடைக்கும். ஆகவே விண்ணப்பித்தவர்கள் இவ்வாறு எலிஜிபிலிட்டி லிஸ்டில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.